இன்றைய காலத்து இளைஞர்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மேம் அது ஆக்சுவலாக ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும்னாலும் சரி, இல்லை எஜுகேஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க. இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிற இந்த வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்குது. டிசிப்ளின் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கிளம்புற எந்திரிச்சு இப்படி தான் இருக்கணும்னு பிளான் பண்ணுறது கூட டிசிப்ளின் தான். என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் இப்படி தான் இருப்பேங்கிறது டிசிப்ளின் தான். அதனால ஒர்க்குக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க, லைஃப்க்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எங்க ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து சக்ஸஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே டே டு டே ஒரு ட்ரீம் இருக்கு, ஒரு எய்ம் இருக்கு. ஒரு 3 விஷயத்தை மட்டும் நீங்க உங்களுக்குள்ள இன்க்ளூட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா சக்ஸஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், கோவப்படாதீங்க. அண்ட் செகண்ட் ஒன், ஒபே. பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணுங்க, கண்டிப்பா லைஃப் நல்லா இருக்கும். நாட் ஓன்லி பேரண்ட்ஸ், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், பேஷியன்ஸ், பொறுமை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்கும். அண்ட் தென் உங்களோட எஃபர்ட் வந்து எங்கேயுமே தோற்று போகாது. ஸோ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அதை இன்னும் ஓவர் கம் பண்ணுங்கள். பேஷியன்ஸாக இருங்க. நான் அகெயின் இன்சிஸ்ட் பண்ணுறேன், உங்களோட வேர்ட்ஸில் டிசிப்ளின் வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிசிப்ளின் மேக் பண்ணுங்கள். அந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக கொடுக்கும்.